ஹலோ பசங்களா, நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணிட்டு உங்களோட கரெக்ஷன் இன்னும் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு டேட் 20 அன்னைக்கு முடியுதுன்னு சொன்னாங்க. பட் அவங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அஃபிஷியலா அவங்க அப்டேட் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டேட் கடைசி டேட், அதாவது நீங்க கரெக்ஷன் விண்டோ வந்து டில் 20 வரைக்கும் தான் நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ அவங்க டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டில் 29 வரைக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட இன்னும் ஸ்டில் ப்ராக்ரஸில் இருக்குது, நான் கரெக்ஷன் பண்ணல. ஸோ அப்போ நான் வந்து டிஎன்ஏ கொஸ்டின் வெளில வந்துட்டேன்னா சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. கவலையே படாதீங்க பசங்களா, யூ ஆர் ஸ்டில் இன் த ரேஸ். உங்களோடது இன்னும் கரெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுனால அந்த கரெக்ஷன்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுத்து, அவங்க ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த டைமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருக்கும். அதனால அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நத்திங் டு வரி, உங்களுக்கு 29 வரைக்கும் இப்போ டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க கரெக்ஷன் பண்ணி 29 உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது டிலே ஆனால் கூட அவங்க மூலியமாக அவங்க டிலே பண்ணிவிட்டு, பட் ஸ்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து அண்டர் த டைம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக குட் நியூஸ் தான். நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க, சரி இப்போ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அதனால ரேங்க் லிஸ்ட் வராமல் போயிடுமா, அதனால காலேஜ் சீட் கிடைக்காம போயிடுமா, நிறைய பயந்துட்டு இருக்கீங்க. உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஞாபகம் வச்சிங்க பசங்களா, 29 தரேன்னு சொன்னால் 29 கொடுத்துருவாங்க, ஆல்மோஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு 12th ரிசல்ட் நினச்சி இல்லையா, 12th ரிசல்ட் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூனால மேபி வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சு. அதே மாதிரியே 29th ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 29th ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோ டைம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதோட அதிகமாக எடுத்துச்சு. அதனால தான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து கரெக்ஷன் சேஞ்ச் ஆகுதே தெரியல. ஏன் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அஃபிஷியல் நோட்டீஸாக அவங்க போடல. அவங்க வெப்சைட்டில் வந்து ஒரு பாப்அப் மெசேஜாவோ இல்லை வந்து உங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லையோ வந்து அவங்க போடல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சைலண்டாக அந்த டாக்குமெண்ட்ல 20க்கு பதிலாக 29th அப்படிங்கிறத அஃபிஷியலாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால இந்த நியூஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 29th வரைக்கும் உங்களோட சேஞ்சுக்கான டைம் இருக்குது. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டில் 29th உங்களுக்கு டேட் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஆல்ரெடியே சாய்ஸஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நேரத்துக்கு. ஏன்னா நீங்கள் சப்போஸ் பண்ணல அப்படின்னா இப்போ இருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்கள் சுற்றி வட்டாத காலேஜில் இருக்க எல்லா காலேஜஸும் கலெக்ட் பண்ணி அந்தந்த காலேஜஸ் இருக்குது, என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அந்தந்த பிரான்ச்சஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் உங்கள் கேட்டகரியில் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, உங்கள் கட் ஆஃப் வந்து சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் கட் ஆஃப் 150 அப்படின்னா ஒரு காலேஜோட லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் உங்கள் கேட்டகரியில், இப்போ நான் வந்து ஒரு எஸ்சி அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் எனக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 150 இருக்குது போன வருஷம். நான் இப்போ எடுத்துக்கிறது 150 அப்படின்னா அந்த காலேஜ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் செலெக்ஷன். இப்போ சப்போஸ் வந்து என்னோடது 150, ஆனால் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபே 155 அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்டில் தர் இஸ் அ சான்ஸ் இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாகி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அஸ்பைரிங் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுடணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 150 இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து 140 130க்கு தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த சீட் கண்டிப்பாக கிடைக்கும், கன்ஃபார்ம் சீட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீட் அலோகேஷன் நீங்கள் போட்டு 3 ஸ்டெப்ஸ் போட்டு 3 பர்டிகுலர் பேட்சஸ் போட்டு நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுங்க பசங்களா. அண்ட் மோர் ஓவர் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டில் 29th நீங்கள் எந்த ஒரு வரி சொல்லாமல் இது பண்ணலாம். கரெக்டாக 29th அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணிடுவாங்க. அதை பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ யாரெல்லாம் இன் ப்ராக்ரஸ் காட்டுதோ அவங்களோட கரெக்ஷன் செக் பண்ணி அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கிங்கன்னு பார்த்து அதை அப்லோட் பண்ணி உங்கள் கரெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நல்ல சீட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் பசங்களா.